எல்லாருக்கும் வணக்கமுங்க. இன்னைக்கு தேதி 22ங்க. இன்னைக்கு 22ஆம் தேதி. நமக்கு எங்கே டியூட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோயம்புத்தூர் ஒரு ட்ராப் ஒன்று இருக்குங்க. காலேஜ் ட்ராப் ஒன்று இருக்குங்க. அதுக்கு நம்ம போகிற வண்டி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மஹிந்திரா ஸ்கார்பியோங்க. இந்த வண்டியில் தான் நம்ம கிளம்ப போகிறோம். எங்கேருந்து போகிறோம்னாக்கா தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் ஆலங்குளம் ஊர்லேருந்து கோயம்புத்தூர் போகிறோமுங்க. வண்டி எடுத்த உடனே நம்ம என்ன பார்த்துறது என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இன்ஜினியர் பார்த்துட்டோங்க, ஏர் செக் பண்ணிட்டோம். ஸோ வந்து பேசிக்கெலாம் நம்ம பார்த்துட்டோம்னாக்கா போகும்போது நம்ம ரிலாக்ஸாக போய்க்கலாமுங்க. கஸ்டமருக்காக வெயிட்டிங்க, கஸ்டமர் வந்தோம் நம்ம அப்படியே கிளம்பிடலாங்க. இதான் நம்ம கூட வண்டி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பொள்ளாச்சி இருக்கோமுங்க. பொள்ளாச்சியில் நம்ம அங்கே பிக்கப் பண்ணோம் இல்லைங்க, அங்கே பிக்கப் பண்ணிவிட்டு நேராக விருதுநகர் கட்டிங் அழகாபுரியில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹோட்டல் இருந்ததுங்க. அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வண்டிக்கு ஃப்ரீவரை போட்டு அங்கேருந்து கிளம்பி இப்போது பொள்ளாச்சியில் நிற்கிறவங்க. பொள்ளாச்சியில் ஏதோ பர்ச்சேஸ் இருக்குனாங்க, அதை முடிச்சுட்டு வரவோ அப்படியே கிளம்பணுங்க. இப்போ பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம கிளம்பணுங்க. இப்போ நேராக காலேஜ் தாங்க போகிறோம். இந்த ரைட் சைடு ரவுண்டானா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரவுண்டானாக்கு ரைட்டில் எடுத்தோம்னாக்கா இது வந்து திருப்பூர் ரோடுங்க. நம்ம போகிறது ஸ்ட்ரெயிட்டாக போகணுங்க. இப்போ நம்ம காலேஜ் வந்துட்டோமுங்க. காலேஜ் என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் கேட்டில். இதிலேருந்து உள்ளே போனால் தாங்க நமக்கு காலேஜுங்க. இப்போ உங்கள் கேட்டில் என்ட்ரி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படி உள்ளே போகலாமுங்க. இப்போ நம்ம கேட்லேருந்து கரெக்டாக கேர்ள்ஸ் ஹாஸ்டல் என்ட்ரன்ஸில் முன்னாடி நிப்பாட்டியாச்சு. லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு இருக்கோங்க. எடுத்த கையில் கொடுத்தாச்சு. காலேஜுடைய வியூவை பாருங்கள். நல்லா பசையிலும் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. அவங்களும் ஹாஸ்டலுக்குள்ளே கிளம்பிட்டாங்க. சரி பாப்பா உள்ளே விட்டு வரேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அண்ணனும் உள்ளே கிளம்பிட்டார். வர வரைக்கும் நம்மளும் வண்டியில் வெயிட் பண்ணுறோம். இப்போ எங்களோட ட்ராஃபிக் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட வந்துட்டுருங்க. சாப்பிட கால் பண்ணிட்டுருக்கோம். சாப்பாடு ஆர்டர் பண்ணியாச்சு. ஹோட்டலெல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது, நல்லா இருந்தது. நம்ம சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னும் வந்து வெயிட் ஆளையே காணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த ஹோட்டலில் காட்டுறேன் பாருங்கள். சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பாடு வரலைங்க, ஃபஸ்ட்டு தட்டு தாங்க வந்தது. அடுத்த 2 நிமிஷம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் இல்லைங்க, இது வந்து வெஜ் ரைஸ் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. நானும் வந்து நல்லா சாஸ் ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பைனாப்பிள் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவும் வந்துருச்சு. சாப்பிட்டு முடிச்சு நான் டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். டேஸ்ட் நிஜமாகவே சூப்பராக இருந்தது. பார்த்தீங்கன்னா பழனி வந்துட்டோங்க. பழனி வந்துட்டோம். இதுக்கு காருக்கு என்ட்ரி ஃபீஸ் 70 ரூபா. பார்க்கிங்கில் வண்டியை போட்டு கோயிலுக்கு போகலாம். இதுதான் நம்ம பழனி பார்த்தீங்களாங்க, மூட்டமாக இருக்குங்க. இது அங்கே மலை மேலே தாங்க முருகர் உட்காந்துக்கிறார். மேலே போய் சாமியை கும்பிட்டு வந்தாச்சுங்க. மேலே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃபோன் அலோடு கிடையாதுங்க, அதனால் நம்ம கீழே கொடுத்து போயிட்டோமுங்க. சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறமா கீழே நான் வந்துட்டேனுங்க. நெத்தியில் பட்டையும் போட்டு பஞ்சாமிரத்தையும் வாங்கிட்டு நான் வீடு கிளம்பிட்டேங்க. அடுத்த வழியில் பார்க்கலாம். பாய்.